நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அத வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் காற்றின் தேவை நாம் அறிவோமே அது தீரும் வர உலகம் சுழலுமே தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்றில் வேணுமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே நீர் நிலம்
மேலும் காற்று உன் நண்பர்களா மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மாசில்லா Ringa, ringa, rosa, pagi kurang paisa, asa, busa, arba. பால் கறக்கணும், மாட்டை புடிச்சு கட்டணும், போய் கட்டிட்டு வரேன். பால் கறந்தாச்சு, போவோம். சொல்லுங்கப்பா. இன்னும் அந்த பால் எங்க ஊத்திட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. சரி, நம்ம பழுத்தல போ. சரி, வயலுக்கு போவோம். போயிட்டு வரும்போது எதனா வாங்கி வாங்கப்பா. வாங்கினாரு கண்ணுங்களா. சாப்பாடு வச்சாமா? இப்பதான் உனக்கு டெய்லியே இதே போடுறது. சரி, பார்த்து பத்திரம் பண்றீங்க. இங்க வந்து நேரத்துக்கு துணி துவைக்கிறீங்க. 10 நாள் தண்ணி வரல. அதுக்குன்னு சொல்லிட்டு இங்க வருவீங்களா? நீங்க துணி துவைக்கிறதுனால அதுல உள்ள கழிவுகள் ஆற்றுல கலந்து ஆற்றுல இருந்து கடலுக்கு போய் கடல்ல உள்ள உயிரினங்கள் மீன் ஆமை போன்ற உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. அது மட்டும் இல்லாம நாமளும் பல நோயால பாதிக்கின்றோம். இதற்கு தான் நாம ஆற்றுல ஏரியில கழிவுகளை கலக்கக்கூடாது. கலப்பதனாலதான் நம்மளுக்கு பல நோய்கள் வருகின்றது. அண்ணா, எங்க வீட்டு பக்கத்துல 2 வீட்டுல புற்றுநோய் ஏற்பட்டுருக்குதுண்ணா. அதற்கு தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆற்றுல கழிவுகளை கலப்பதனால தான் புற்றுநோய் அனைத்து நோய்களும் வருகிறது. இதை நாம இனிமேட்டுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க மாட்டை கலவறீங்க? வீட்டுல தண்ணி வராதனால இங்க கலவரணும். அதுக்குன்னு சொல்லிட்டு மாட்டை எங்க கலவுங்களா? நீங்க கலவறதுனால மாட்டுல இருக்கிற கழிவு தண்ணியில போய் தண்ணியில இருந்து எங்கன்னா போகுது? கடலுக்கு போகுதுண்ணா. கடல்ல போய் அங்க வாழ்ற உயிரினங்கள் மீன் ஆமை போன்ற உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கும் பல நோய் வருகிறது. இதுக்கு நீங்க மாடை இனிமேட்டுக்கு இங்க கலவ கூடாது. இனிமேல் கலவ மாட்டோம்ண்ணா. மனுஷன் நில்லுங்க. என்ன தாத்தா பண்றீங்க? எங்க வீட்டு சுத்தியும் சுத்தமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் சுத்தம் பண்றேன். அதுக்குன்னு பிளாஸ்டிக் பொருள், பாலிதீன் கவரு, பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் எரிக்கலாமா தாத்தா? இது எரிப்பதனால ஒரு வாயு வெளியுது. அது என்ன வாயுன்னு தெரியுமா தாத்தா உங்களுக்கு? எனக்கு தெரியவே தெரியாது தங்கம். அதுதான் டயாக்சின் என்ற ஒரு வாயு வெளியேறி நம்ம சுவாசம் வழியா போயிட்டு புற்றுநோய் என்று ஒரு நோய் உருவாக்குது தாத்தா. இனிமேட்டுக்கு இப்படி எரிக்காதீங்க. சரி தங்கம். அது மட்டும் இல்ல, காச நோய், ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பல நோய்கள் ஏற்படுது தாத்தா. இனிமேல் பிளாஸ்டிக் எரிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. நன்றி தாத்தா. ஈர்க்காடு விளையாடு, எங்க கூட ஆட்டமாடு. ஹாய் குட்டீஸ், நாம் இன்னைக்கு காற்று மாசு பற்றி ஒரு பாட்டு பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
முட்டுதே முட்டுதே ஐயோ மூச்சு முட்டுதே. அமில மழையும் பெய்கிறதே, செடிகளும் கருகி போனதே, காற்று கரியின் அளவு அதிகமாகி போனதே, புவியும் வெப்பமானதால் துருவ பனியும் உருகுதே, கடலின் நீர்மட்டம் உயருதே, வாழும் நிலமோ அடியிலே, முட்டுதே முட்டுதே ஐயோ மூச்சு முட்டுதே. மரத்தடியில் அமர்ந்து பேசினோமே, புனித சொல் பேணி வளர்த்தோமே, இன்று நாம் அதையும் மறந்தோமே, வீட்டுக்குள் முடங்கி போனோமே, நவீன நகர மோகத்தால் முன்னோர் நட்ட மரத்தை அழித்தோமே, உயிர் வழி இல்லாமல் போனால் காற்றுக்கு கையேந்தி நிற்போமே, பூமி பந்தை காப்பாற்றுவோமா வா 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 செல்ல குழந்தையே, மரங்களை நட்டு வளர்த்திடுவோமா மாமா செய்வோமே, பசுமை வாழ்வை வாழ்ந்திடுவோமா வாழ்ந்துதான் பார்ப்போமே, உலகை மாற்ற நம்மால் முடியும் மாற்றுவோம் ஒன்று சேருவோம், முட்டுதே முட்டுதே ஐயோ மூச்சு முட்டுதே, சுவாசிக்க உயிர் வழியின் அளவுதானே குறையுதே, வாழ்க்கையை வாழவே தேவைதானே உயிர் வழி, குறையாமல் காக்கவே நட வேண்டும் மரத்தை நீ, முட்டுதே முட்டுதே ஐயோ மூச்சு முட்டுதே. உலகத்தை காக்காவிட்டால் நீ வாழ்ந்திடும் வாழ்க்கையில் என்ன பயன், வளங்களை காக்காவிட்டால் நீ தலைமுறை வளர்த்து என்ன பயன், நல்லதை கற்காவிட்டால் நீ அறிவுரை சொல்லி என்ன பயன், இப்பொழுது திருந்தாவிட்டால் நீ பிறகழுது புலம்பி என்ன பயன். போன மாசம் நம்ம என்ன நடத்துனீங்க? விழிப்புணர்வு பேரணி நடத்தணும்டா. ஆமாடா, அப்பல இருந்து எங்க பார்த்தாலுமே நெகிழியே இல்ல. ஆமாடா, நிலத்துல பார்த்தாலே நெகிழி, கிணத்துல பார்த்தாலும் நெகிழி, குணத்தூர் ஆத்துல பார்த்தாலும் நெகிழி, ஏரியில பார்த்தாலும் நெகிழி, எங்க பார்த்தாலும் நெகிழி. இப்ப ஒரு நெகிழி கண்ணுக்கு தென்படுறதுடா. ஆமாடா, விழிப்புணர்வு பேரணி நடத்துல இருந்து நெகிழியே இல்லடா. வருங்கால தலைமுறை கொடுத்த இதுதான்டா மிகப்பெரிய பரிசளிப்பு. உலகிலே பெரிய செல்வம் எதுடா? அதுதான் வருங்கால தலைமுறை கொடுத்த நோய் இல்லாத வாழ்வு பரிசளிப்பு தான். ஆமாடா. ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். துணி என்பது எளிதானது, தூர எரித்தால் உரமாவது. பிளாஸ்டிக் என்பது அழகானது, விட்டு எரித்தால் விஷமானது. பிளாஸ்டிக் என்பது அழகானது, விட்டு எரித்தால் உரமாவது. துணிப்பை என்பது அரிசி வளைஞ்ச ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, ஏன் அப்ப பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அதில் மீதி இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. இது இடம்
இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஓட்டச்சு. பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. தக்காளி நட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பில்லு கொடி செடின்னு வந்துக்குது. என்னடா பண்ற மூக்கையா? பார்த்தா தெரியல, நட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பில்லு செடி கொடி ஏகப்பட்டுதான் வந்துக்குதுடா. அப்படியாடா? எப்படி சவிக்குமா? நான் தான் மூக்கையா. இந்த மூக்கையான்றதை மட்டும் விடவே மாட்டேங்கிறே. சின்ன வயசுல மூக்கு ஏரோப்ளேன் மாதிரி இருந்துச்சா தான் மூக்கையான்னு கூப்பிடுறேன். கிண்டல் பண்ணாதரா. விவசாயம் எப்படி போகுது? அதுவா, நான் பேச்சில இழக்கிற. வானம் பார்த்த பூமியா, மழையும் இல்ல மண்ணின் தரமும் இல்ல. என்னடா ஆச்சு? அதுவா, வாகனத்துல இருந்து வர புகை, நெகிழி எரிப்பதனால இருந்து வர புகை, தொழிற்சாலையில இருந்து வர புகை, இந்த புகையெல்லாம் எங்கடா போகுது? மேலதாண்டா போகும். மேல போயிட்டு, உனக்கு அது மட்டும் தான் தெரியும், மேல போயிட்டு ஓசோன் படத்துல ஓட்டையாக்கி சூரியன்ல இருந்து வர கதிர்களை நம்ம மேல நேரடியா விளைவிக்குது. விழுந்த பின்னாடி நம்மளுக்கு பல நோய் ஏற்படுது, தெரியுமாடா? தெரியாதுடா. அது மட்டும் இல்ல, அமிலமால ஒரு மலைக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. அதுவும் நெகிழி பொருட்கள் எரிப்பதனால, பிளாஸ்டிக் பொருள் எரிப்பதனால, வண்டியிலிருந்து வர புகை போகிறதுனால, தொழிற்சாலையிலிருந்து வர புகை போகிறதுனால தான் அந்த மழை ஏற்படுது. அது மட்டும் இல்ல, கந்தகம், நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களும் அது அமில மலத்தை உருவாக்குதுடா. அப்படியாடா?